கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளில் ஏசப்பா பெரிய கதை செய்வார். இதுவரையிலும் வாழ்க்கையில் எந்த நன்மையுமே எனக்கு நடக்கவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா நன்மை நடக்கும். கண்டிப்பாக ஏசப்பா செய்வார். உங்களுக்கு சேர்ந்த நன்மை மூலம் அநேக நன்மை காணுங்க. எப்படி தெரியுமா? நீங்கள் பெற்ற நன்மையை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துவீங்க. அதனால் அவர்களும் ஏசப்பட்ட நன்மை பெற போகிறாங்க. அதற்கு நீங்கள் ஒரு கருவியாய் மாறப் போகிறீங்க. விசுவாசிங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் என்றெல்லாம் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமான்களுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்குமா? எல்லாவற்றிலும் அவர்களை விடுதலையாக்குவாராம். நம்ம வாழ்க்கையில் துன்பம் அநேகம் வரலாங்க. நம்ம கர்த்தருக்குள்ளே வர வர யாருக்கும் தீமை செய்யாமல் வாழ துன்பங்கள் அநேகம் வரும். அந்த துன்பங்கள் நம்மளை அழித்து விடாது. அந்த துன்பங்கள் சூரியனை கண்ட பனித்துளி போல மாறி போயிடும். அந்த துன்பத்தின் நேரத்தில் ஆண்டு நோக்கி கூப்பிடும்போது எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுருவார். சிலர் நினைக்கிறாங்க நம்ம ஆண்டவருக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. இல்லை, வரும். இறைமை விட்ட ஆண்டவர் சொன்னார், இறைமை 1 கடைசி வசனத்தில், எப்போ உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க, ஆனால் நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை யாருமே மேற்கொள்ள மாட்டாங்க. எவ்வளோ அருமையான வசனம். யுத்தம் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, வழக்கு போடுவாங்க, உன்னை அழிக்க பார்ப்பாங்க, ஆனால் நீ அழிய மாட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். நீ பாதிக்கப்பே உனக்கு வராது. ஒரு இடத்துல உன்னை பாதிக்க பண்ணாலும் அடுத்தத்தில் வளர போகிற, அவ்வளோதான். ஈசாக்குடைய தண்ணீர் துறவை மண்ணை போட்டு மூடினாங்க. இனி ஒரு தண்ணீர் துறை வரலையா? அங்கே போய் பிரச்சனை வாக்குவாதம் பண்ணாங்க. வேறொரு இடத்துக்கு போனார். அப்படி மாறி மாறி இனி ஒரு இடத்துல போய் தண்ணீர் துறவை தோண்டின உடனே அங்கே பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லை, ரகோபத் நான் பலிகி பெருக்கும்படி இடம் உண்டாக்கினார்னு சொல்லத்தக்க அவன் அற்புதம் செய்யலையா? கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்கவே முடியாது. அதான் துன்பம் துயரம் வரும், ஒரு இழப்பு வரும், உடனே சோர்ந்து போயிட்டீங்களா? ஒரு வழி அடைஞ்ச புது வழி திறக்கும். எலியாவை பாருங்கள். கேரி தாத்தங்களில் தண்ணி இல்லை, சாரிபாத்து ஊரில் சாப்பாடுங்க, ஒரு விதவை வீட்டில் தண்ணியும் சாப்பாடும். தேவன் யார் தெரியுமா? இவ்வளோ மேன்மையானவர் தெரியுமா? சோர்ந்தே போகாதீங்க. துன்பம் வந்து கொண்டு இருக்கலாம், துயரம் வரலாம். உடனே ஆண்டவர்கிட்ட வந்தோடனே பிரச்சனை அதிகமாச்சுனாக்காங்க. எல்லா பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி உண்டு. அப்படி நீங்கள் அதில் அந்த வசனத்தின்படி நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள், பழகி பாருங்களேன், தேவனை விடவே மாட்டீங்க. ஒரு பக்கம் துன்பத்தில் விடுதலை, மறுபக்கம் ஆசீர்வாதம், ரெண்டும் பார்த்துட்டு இருப்போம். பிரச்சனை வருகிறதும் பிரச்சனை விடுதலையும் நன்மைகள் நடந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், இதான் ஆண்டவருங்க. ஏசப்பட அன்பை ருசிச்சு பாருங்கள். அவரை விட்டுறாதீங்க. சரியா? இன்று முதல் விசுவாசிங்க. இனி என்ன துன்பம் வந்தாலும் ஏசப்பா விடுதலையாக்க போகிறார். நம்புங்க. ஜெபம் பண்ணுமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் பெரியவர். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன துன்பம் வந்தாலும் அதில் விடுதலை உண்டு. இது இவங்க சோர்ந்து போகக்கூடாது. விடுதலை ஆகி கொண்டே மேன்மை உண்டாகி கொண்டிருக்கட்டும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துக்கிறேன். குடும்பங்களில் சமாதானமும் மேன்மை உண்டாகட்டும். சாட்சியாக இருக்கட்டும். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருங்க, மேன்மைப்படுத்துங்க, அதிசயங்களை காண பண்ணுங்க. குறிப்பாக ஜெப குறிப்புகளுக்கு பதில் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.